ராதே ராதே, நமஸ்காரம், பெரியவா சரணம். இப்போ வந்து கிருத்திகா சொன்ன மாதிரி தசகங்களோட மீனிங்ஸை சொல்லிட்டு வரோம். முதல்ல வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கிருத்திகாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவளே ரொம்ப அழகாக பேசுவாள், அவளே சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கட்டும், எல்லோரும் சொல்லுங்கள் ஒரு தசகத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். அதனால் அது சொல்கிறேன். அப்புறம் பகவானை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னே எனக்கு தெரியல. இது ஒரு அகோபாகியம். நான் வந்து கேட்டதையும் படித்ததையும் வச்சு என்னோட சின்ன புத்திக்கு எட்டினது எவ்வளவோ அதை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். கேட்குற பெரியவா ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்கோ. அந்த பீட்டிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ தசகம் 3ஓட அர்த்தம் தான் சொல்ல வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிட்பிட்ஸ் கொடுக்கலாமே, கொஞ்சம் ஃபீல் குட், அப்புறம் காதுக்கு கொஞ்சம் ஃபீஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன இது எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ நாராயணியம் வந்து நமக்கு தெரியும் ஒரு சமர்ப்பண கிரந்தம் அப்படின்னு. பகவான் வந்து ஒரு ஸ்லோகத்தும் தலையாட்டி மூலி சம்மதம் கொடுத்தத இது நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெரிய பெரிய மகான்கள், அதாவது இவர் வந்து தியாகராஜர் வந்து ராகரத்ன மாலை ராமருக்கு ரத்னஹாரமாக சாத்தியிருக்கார். அதே மாதிரி தொண்டரடி கொடியாழ்வார் பாமாலை திருமாலை அப்படின்னு சாத்தியிருக்கார். அதே மாதிரி வேதாந்த தேசிகர் பெருமாளுக்கு, திருப்பதி பெருமாளுக்கு தயாசதகம் சாத்தியிருக்கார் இல்லையா. அதை மாதிரி நாராயண பட்டதிரி அவர் வந்து நாராயணியம் அப்படிங்கிற சமர்ப்பண கிரந்தத்தை பகவான் குருவாயூரப்பனுக்கு தொகுத்திருக்கார். அப்போ இந்த பூமாலையெல்லாம் நம்ம பகவானுக்கு சாத்தும்போது அது வாடாமல் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து போட்டு அழகு பார்க்கலாமே அப்படின்னு தண்ணி தெளித்து அந்த மாலையை சாத்துவோம் பகவானுக்கு. இவா எல்லாம் வந்து இந்த திருமாலையும் பூமாலையும் எப்படி தொகுத்திருக்கா அப்படின்னா அவளோட ஆனந்த பாஷ்பத்தை தெளித்து அவளோட அனுபவத்தை கலந்து வந்து தொகுத்திருக்கா இந்த நூல்கள் எல்லாம், இந்த பாமாலைகள் எல்லாம். இதெல்லாம் வந்து நமக்கு அவெல்லாம் கொடுத்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி இங்கே உட்காந்து அதை படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அது படிக்கிறதுக்கு அந்த நாவு பொங்கணும்னா கூட அவனோட அருள் வேணும். அது இல்லைன்னா அந்த நாவு பொங்காது படிக்கிறதுக்கு. அதனால் அதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய கிராட்டிடியூட். ஸோ அவன் வந்து பகவான் வந்து அரூபம், அநாமம், அவன் வந்து சச்சிதானந்தம், அவன் வந்து பரம்பொருள். அவனை வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பரம்பொருள், நிர்குணஸ்வரூபம் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து நம்ம புத்திக்கு அதெல்லாம் எட்டாது. ஸோ இவனை வந்து ஒரு காலத்துக்கோ தேசத்துக்கோ வந்து கட்டு போட முடியாது. நம்மளுக்கு தான் அதெல்லாம். அதாவது இன்னார் 1939 2015 அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தான் போடுவோம் அதெல்லாம். அதே மாதிரி இன்னார் இந்த ஊரில் இருந்தால், இந்த கண்ட்ரியில் இருந்தால் நம்மளுக்கெல்லாம் தான். ஆனால் அவன் சர்வ வியாபி, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். அவனுக்கு ஒரு காலம் கிடையாது. அவன் இன்ன டேட்லேருந்து இந்த டேட்டுன்னு அவனை கட்டி போட முடியாது. அந்த மாதிரி அவன் பரம்பொருள். அது நம்மளுக்கு வந்து எட்டாது, அதெல்லாம் நம்ம புத்திக்கு அதெல்லாம் எட்டாது. ஆனால் நம்மளுக்கும் எட்டுற மாதிரி அவன் கருணா சாகரம் இல்லையா, நம்மளுக்கும் எட்டுற மாதிரி அவன் வந்து நமக்கு ஒரு ரூபம் வேணும், பக்தி பண்ணுறதுக்கு ஒரு ரூபம் வேணும். நம்ம நிர்குண ஸ்வரூபம்னா என்னத்தை பார்த்து பக்தி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்காக அந்த கருணாமூர்த்தி வந்து நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்திய சஹசிரபாதா சிசுரோருபாகவே அப்படின்னு ஆனந்தமயமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பல கோவில்களில் அர்ச்சாவதாரமாக நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கான். அதாவது ஒரு கோவிலில் ஒரு பூஜா விதிகள், ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கேன். அப்போது குருவாயூரப்பனோட விக்கிரகம் குருவாயூரில் பண்ணினதுங்கிறதுனால நாராயணியம் குருவாயூரோட விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம், தகவல் சொல்லலாம் அப்படின்னு. இந்த குருவாயூரப்பனோட விக்கிரகம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இது வந்து 3 மகா தம்பதிகள் பூஜை பண்ணின விக்கிரகம். அதாவது சுத்தபாவும் பிருஷ்ணியும் 5000 வருஷம் பழக்கமுள்ள விக்கிரகம் அது வந்து சுத்தப்பாவும் பிருஷ்ணியும் பூஜை பண்ணின விக்கிரகம். சுத்தப்பா வந்து குழந்தை வேணுமே அப்படின்னு பகவான் விஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணினோன்னா மகாவிஷ்ணு வந்து பிரீதியாகி வந்து முன்னால் தரிசனம் கொடுக்கும்போது அவள் வந்து 3 முறை கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா 3 முறை சொல்கிறாளாம், எனக்கு குழந்தை வேணும், ஒன்றை மாதிரி எனக்கு நீயே வந்து எனக்கு குழந்தையாக பிறக்கணும், நீயே குழந்தையாக பிறக்கணும், நீயே குழந்தையாக பிறக்கணும்னு 3 வாட்டி சொல்கிறாளாம். இந்த 3 வாட்டி சொன்னதுனால
பகவான் சொல்கிறாராம், நீ 3 வாட்டி சொன்ன, உனக்கு நான் 3 வாட்டி உங்கள் கர்ப்பத்தில் வந்து பிறப்பேன் அப்படின்னு. முதல்ல பிருஷ்ணி கர்ப்பனா சுத்தப்பாக்கும் பிருஷ்ணிக்கும் பிறந்து அவர் வந்து மறையும் போது எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும், உன்ன மாதிரி அவன் பார்த்து எனக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்குன்னு கேட்டோன்னே அவர் வந்து சின்னதாக ஒரு அடியில் சதுர்பாகு நின்ற திருக்கோலத்தில் ஒரு விக்கிரகத்தை வர வச்சு அவளுக்கு கொடுக்குறாளாம். இந்த விக்கிரகம் வந்து ஸ்பெஷல் கல்லால் பண்ணினது, பாதாள அஞ்சனம் அப்படிங்கிற கல்லில் பண்ணினதுன்னு சொல்கிறா. அதே மாதிரி நின்ற திருக்கோலம் அதில் வந்து சங்கு சக்கரம் கதா பத்மம் வச்சுட்டுருக்கார். சங்கு சக்கரம் கதா பத்மத்தோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பகவான் பல அர்ச்சாவதாரத்தில் ஒரு ஆயுதங்கள் ஒரு ப்ராப்ஸ் வச்சுட்டுருக்கா இல்லையா பகவான், அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. சங்கு என்னத்தினால வச்சு, சங்கு ஊதும்போது நம்ம வந்து அலர்ட் ஆகிடுறோம். ஒரு சங்கு சத்தம் கேட்டோன்னா இது என்னது, எதுக்கு சங்கு ஊதுறது, கோவில் எதுக்கு ஊதுறது, கோவிலில் என்ன உற்சவம் அப்படின்னு நம்ம அலர்ட் ஆகிறோம். அது வந்து இட் டெபிக்ட்ஸ் த அலர்ட்னஸ் ஆஃப் த மைண்ட். சங்கு சக்கரம் எதுக்குன்னா, சக்கரத்துக்கு பேர் என்ன, சுதர்சனம். தர்சனம், நம்மளோட பார்வை சுதர்சனமாக இருக்கணும், பார்க்குறதெல்லாம் நன்மையாக இருக்கணும், பார்க்குறதுல நன்மை தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் குறை இருக்குது, அந்த நன்மையை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது. அவன் எதில் வரான், கருடனில் வரான். கருடன் வந்து மேலே பறக்கும்போது ஏரியல் வியூ இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு நான் வந்து இப்படி வச்சு பார்த்தேன், நான் சொன்னேன்னாக்கா இது வந்து நான் கருப்பு அப்படின்பேன். இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு கலர் கிரேயாக இருக்குது, அப்போ நான் வந்து கருப்பும்பேன், நீங்கள் கிரேம்பேன். இப்படி தான் பல ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். நம்ம வந்து சண்டை போட்டுப்போம். இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் சொல்லுவேன். ஆனால் ஏரியல் வியூவில் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் பார்த்து வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த சண்டைக்கு வேலையே இல்லைங்க. அதுதான் சுதர்சனமாக இருக்கணும், ஏரியல் வியூவாக இருக்கணும், கருடன் மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கதை வச்சுருக்கான். கதை என்னத்துக்கு வச்சுருக்கான், நம்ம உள்ள நிறைய தாட்ஸ் வருது இல்லையா, நம்மளே வந்து சண்டை பிடிச்சிக்கணுமா, அந்த கதையை வச்சு அந்த தாட்ஸ் எல்லாம் அடித்து ஓட்டணுமா. ஒருத்தர் மேலே கெட்டதாக ஒரு தாட் வருது அப்படின்னாலே அது தேவைதானா நமக்கு அப்படின்னு யோசனை பண்ணி அதில் சண்டை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கதையை வச்சுருக்கான் கையில் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் தாமரை வச்சுருக்கான் இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ணி வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் அது தாமரை. நம்ம வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ மலர்ந்துன்னு இருக்கும், ஒரு சண்டை பூசல் ஒன்றும் இருக்காது. அதனால் ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அந்த சங்கு சக்கர கதா பத்மன் சொல்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்ததுக்கப்புறம் கஷ்யப்பனுக்கும் அதித்திக்கும் வாமனனாக வந்து பிறக்கிறான். அதுக்கப்புறம் தேவகிக்கும் வசுதேவனாகவும் கிருஷ்ணராக வந்து பிறக்கிறான். 3வது கர்ப்பம் 3 வாட்டி வந்து பிறந்துட்டான். அந்த டைமில் பிறந்து வரும்போது சொல்கிறானா, நான் வந்து 3 வாட்டி பிறக்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேம்மா, நான் பிறந்தாச்சு 3 வாட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானா. அப்போது அந்த மாதிரி இந்த 3 வாட்டி பிறக்கணும். இப்போது தசகம் 1 வந்து நம்ம வந்து ஸ்ரீ சொன்னார், அது வந்து ஹந்தபாகியம் ஜனானாம் எழுதியிருக்கார் நாராயண பட்டதிரி. என்னத்தினால ஹந்தபாகியம், அந்த பிரம்ம தத்துவத்தை, அந்த பரமானந்த ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. யோகா பண்ணவோ இது பண்ணவோ நம்ம இந்திரியங்கள்லாம் ஒடுக்கிக்கவோ ஒன்றும் தேவையில்லை. ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி வந்தால் போகிறோம், இது ட்ரெயினோ பிடிச்சி வந்தால் போகிறோம், குருவாக இருக்குது, அவனை பார்த்துடலாமே ஈஸியாக அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார் அவர். அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சும்மா ஒரு வண்டியை பிடிச்சி போனால் போகிறோம், அந்த மாதிரி அது சொல்கிறார். அதே மாதிரி 2வது தசகத்தில் அபூர்வா ரொம்ப அழகாக சொன்னான். இப்போது 3 பாட்டாக பிரிச்சிருக்கு. இது வந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை பற்றி அதில் மகாலட்சுமியோட பெருமையை சொன்னான். அதே மாதிரி பக்தி வந்து எவ்வளோ சுலபமாக பண்ணலாம், பக்தி ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது சொன்னான். அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தது. இப்போது தசகம் 3 வந்து இப்போ தான் தசகம் 3க்கு போகிறோம். 3 வந்து பக்த ஸ்வரூப வர்ணனையும் பக்தி பிரார்த்தனையை பற்றி தான் இந்த 3வது தசகம் சொல்லியிருக்கா. முதல் ஸ்லோகத்தில் வந்து பக்தர்கள் வந்து எப்படி இருப்பா, உன்னோட பக்தாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே போல் பக்தி வந்து எனக்கும் அருளணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கும் அந்த பக்தியை இந்த மாதிரி வர்த்திப்பிக்கணும். அவர் எவ்வளோ பெரிய பக்தர், ஆனால் பெரியவாலாம் அப்படி தான் சொல்லிப்பா, எனக்கு இன்னும் வரல, எனக்கு இன்னும் பக்தி வரல அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லிப்பாவாலாம். அந்த மாதிரி பக்தி வரணுன்னாலும், பக்தி நிலைநிறுத்தணுன்னாலும், அது வளரணுன்னாலும் அது அவனோட அருள் இருந்தால் தான் நடக்கும். அதனால் அந்த பக்தியை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போது
முதல் ஸ்லோகத்தில் பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையில் கூட 11வது சாப்டரில் 35 குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கான் பக்தர்களோடு எப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே எப்படி சொல்கிறா, இப்போ இங்கே வந்து பட்டதிரி எப்படி சொல்கிறாருன்னா, குருவாயூரப்பா நீ வந்து கருணா சிந்து, உன்னோட பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா உன்னோட நாமத்தையே சொல்லிட்டு உன்னோட திருவடி தாமரையிலேயே அவள் சிந்தையை வச்சுட்டு உன்னோட கதைகளையே பேசிட்டு உன் கதைகளையே சொல்லி உன் சொரூபத்தையே மனசில் தியானிச்சுட்டு எப்படியே சுயர சஞ்சாரம் பண்ணின்னு இருப்பா. அவள் வந்து அவளுக்கு வந்து அவளோட நிலையே அவள் மறந்து அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுவாள். அவளுக்கு ஒரு தேசத்தில் அவளோட தேகத்தில் ஒரு கிளேஷமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ மனசில் கூட அவ்வளோ சந்திருப்தியாக நடந்துட்டுருப்பா அப்படின்னு. அப்படி தான் அவனோட பக்தா எல்லாம் இருப்பா. அவளோட ஜீவிதம் தான் ஒரு ஜீவிதம்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார். அவள் தான் ஜீவிக்கிறா அப்படின்னு. ஸோ நம்மெல்லாம் சும்மா பிறக்க தான் சேர்ந்துருக்கோம், அந்த மாயையில் கடந்து உருண்டு பிறண்டுருக்கோம். நமக்கு வந்து பர்பஸ் ஆஃப் லைஃபே தெரியாமல் அலைஞ்சிட்டுருக்கோம் நம்மெல்லாம். அதாவது அபூர்வா சொன்னா லாஸ்ட்டு செகண்ட் தசகமில் என்ன சொன்னால், சத்சங்கில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து பகவத் சிந்தனையில் இருக்கும்போது பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஜீவிக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் பிறந்திருக்கோம் அவ்வளோதான், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோதான். வி டோன்ட் லிவ், வி ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா ரொம்ப பஞ்சான ஒரு வார்த்தை, ரொம்ப சத்தியமான ஒரு வார்த்தை அது. அப்புறம் நமக்கு வந்து பக்தி மார்க்கம் மூலமாக தான் மனசுக்கு ஒரு பூர்ண சந்திருப்தி கிடைக்கிறது. அதாவது எவ்வளோ சம்பத்து இருந்தாலும் சரி, எவ்வளோ சௌகரியம் இருந்தாலும் அந்த மனசுக்கு ஒரு சந்திருப்தி பூர்ணமாக இல்லை அப்படின்னாக்கா அந்த சம்பத்தெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணணும். ஐஸ்வர்யம் அப்படின்னா தனம் மாத்திரம் இல்லை, அந்த ஐஸ்வர்யங்கிறது வந்து அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள கொடுப்பினையும் வேணும். ஐஸ்வர்யம் ரொம்ப நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் ரோகம்னா சாப்பிட முடியாது, நமக்கு இஷ்டம் வந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. யாரோ அனுபவிச்சுட்டு போவா. நம்ம நிறைய மேட்ஸ் வச்சுட்டுருப்போம் ஆற்றுல, மேடு ஏறி போவோம் காரில், டிரைவர் காரை அனுபவிப்பான், போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வருவோம், அவள் இஷ்டத்துக்கு சமைப்போம், அவள் சாப்பிடுவோம், நமக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும். அது என்னவோ நமக்கு அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதனால் ஐஸ்வர்யம் அப்படின்னா தனம் மட்டும் இல்லை, அந்த தனத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இதுவும் நம்மளுக்கு இருக்கணும், நமக்கு அந்த குடிப்பினையும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் பூர்ண ஐஸ்வர்யம். அது வந்து பக்தர்கள் வந்து பகவத் சிந்தனையிலேயே இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யத்தை பூர்ணமாக அவளுக்கு கிடைச்சுடுறது, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து எனக்கு இன்னும் பக்தி வரலை, இந்த ரோகத்தினால எனக்கு வந்து மனசே அந்த ஈடுபடுறதில்ல அந்த பக்தியில், அதனால் எனக்கு இந்த இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப புலம்புறார் பகவான்கிட்ட. அந்த அதில் 100 நாள் பஜனை பண்ணணும் அப்படிங்கிற இதில் தான் வந்திருக்கார். 100 தசகம் எழுதணும், பகவான் முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. 100 நாள் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா அவருக்கு வந்து விரல் கூட அணக்க முடியாத அளவு அவருக்கு வந்து வலி. அதில் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னால் இந்த 100 நாள் எப்படி நான் கடத்துவேன், எப்படி நான் பஜனை இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனால் அவர் கேட்குறார், பகவானை பார்த்து கேட்குறார், கதாக்லிஷ்டம் கஷ்டம் தவச்சரண சேவா ரசபரேபி. அதாவது சரீரத்தில் வந்து எனக்கு வியாதி ரொம்ப பாதிப்பாக இருக்கே பகவானே, நான் எப்படி வந்து எனக்கு வலி முத்தி போயிருக்கேன், நான் எப்படி என்னோட மனசு வந்து உங்ககிட்ட லயிக்க மாட்டேங்கிறது, எனக்கு அந்த சிந்தை வந்து சீனிக்கிறது, எப்படி நான் வந்து பக்தி பண்ணுவேன், அப்போது உன்னோட திருக்கால்களில் பஜிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து முடிய மாட்டேங்கிறதே அப்படின்னு வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒரு உருகி பகவான்கிட்ட சொல்கிறார். அதாவது இது என்ன நிலை, இது எனக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்குறார். அனாசக்தம் சித்தம் பவதி பதா அப்படிங்கிறார். அதாவது இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது ரொம்ப கஷ்டமாச்சே பிரபு அப்படிங்கிறார். அப்புறம் விஷ்ணு குருதயாம், நீ தான் வந்து நீ எனக்கு வந்து இது பண்ணணும், தய பண்ணணும் அப்படிங்கிறார். பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகாம், அதாவது உன் பாத அம்புஜம் அந்த ஸ்மரணையிலேயே இடைவிடாமல் பஜிச்சுண்டு அந்த ரசத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் பகவான்கிட்ட. அகம் காயம் குஹஜன விவத்ஸ்யாமி விஜனே, உன் நாமங்களை எப்போவுமே சொல்லிண்டு ஒன்னையே என் சிந்தையில் வச்சுட்டு யாரும் இல்லாத இடத்துலன்னா
சத்சங்கமாக இருக்கணும். அதாவது கண்டத்தையும் பேசி நடக்கிறவா இல்லாத இடமா பார்த்து நான் வந்து உட்காந்து நான் உங்ககிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 3ஆவதுல வந்து குருவாயூரப்பனோட கருணை எப்பேற்பட்டது, அதனோட பெருமை என்ன அப்படிங்கிறது ஸ்லோகம் 3ல் சொல்கிறார். அதில் வந்து கிருபாத்தே ஜாத்தா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிரதாம் அப்படிங்கிறார். அதாவது பகவானே உன்னோட கிருப்பை வந்து கிடச்சி கொடுத்தோன்னா நான் மனுஷாலான நமக்கு வந்து என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைச்சிடுமே அப்படிங்கிறார். இன்னது கிடைக்காது இன்னது கிடைக்கும் அப்படிங்கிறதே இல்லை, எல்லாமே கிடைச்சிடுமே, உன்னோட கிருப்பம் ஒன்று இருந்தால் போகும் அப்படின்னு சுலபமாக எல்லாம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. மதிய கிளேஷௌக பிரசமன தசா நாமகியதி அப்படிங்கிறார். அப்படின்னா என்னோடு வந்து இந்த கிளேசத்தை எல்லாம் போக்குறதுக்கு உனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறார். உனக்கு வந்து நான் ஒருத்தன் பட்டதிரின்னு ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், ரோகம் வந்து இருக்கேன், இதை வந்து போக்குறதுக்கு உனக்கு பெரிய விஷயமா இது, ஏன் நீ வந்து சும்மா இருக்க அப்படின்னு பட்டதிரி கேட்குறாரு பகவானை பார்த்து. நீ வந்து பவரோகத்துக்கே வைத்தியன், நீ உனக்கு இதெல்லாம் ஒரு விசேஷமாக இருக்கா, உனக்கு ஏன் நீ சும்மா இருக்க அப்படின்னு கேட்குறார் பகவான்கிட்ட. அப்போது ந கே லோகேஸ்மன் நிஷமயி சோகாபி ரஹிதாக, அதாவது இந்த லோகத்தில் ஒரு சோகமும் இல்லாமல் பவத் பக்தா முக்தா சுககதிம சக்தா விததத்தே அப்படிங்கிறார். அதாவது பக்தி அனுபவத்திலேயே தெளிச்சுண்டு உன்னோட நாமத்தையே பாடிண்டு எவ்வளோ பக்தர்கள் வந்து ஒரு சுககதியில் நடமாடின்னு இருக்காளே, அந்த முக்தியை இந்த லோகத்திலேயே அனுபவிச்சுன்னு நடக்கிறாளே அப்படின்னு சொல்கிறார். அவளுக்கு வந்து ஒன்றுத்துலேயுமே ஆசக்தி இல்லை, மெட்டீரியல் ப்ளஷர்ஸ்லாம் அவளுக்கு அது அவளுக்கு கேரே இல்லை, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னோட நாமத்தை வந்து எவ்வளோ பக்தர்கள் உன்னை பக்தி பண்ணின்னு நடக்கிறாளே, அப்போ அவள் வந்து எல்லாம் அடைஞ்ச நிலையில் நிற்கிறா அவள். அதாவது உன்னோட பக்தர்களுக்கு வந்து எல்லாம் அடைஞ்ச நிலை, அப்படியா எல்லாம் அடைஞ்ச நிலையா, அவளுக்கு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை பகவான்கிட்ட, பக்தி மட்டும்தான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு. அடுத்தது வந்து பக்தி தான் பிரதானம்ங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில், 4வது ஸ்லோகத்தில். முனி பிரௌடா ரூடா ஜெகதி கலு கூடாத்மகதையோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாதாரணப்பட்ட ஜனங்களோட புத்திக்கு எட்டுற மாதிரியோ இல்லை அவள் கண்களுக்கு தெரியற மாதிரியோ நடமாடாமல் எவ்வளோ முனிகள் எல்லாம் எவ்வளோ முக்த புருஷர்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, பகவானோட நாமத்தை சொல்லிட்டு நிறைய பேர் சஞ்சாரம். இப்போ நம்ம இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கண்களுக்கு தெரியாது, இங்கே ரிஷிகணம் இருக்கும், குரு கணங்க இருக்கும், எல்லாம் சஞ்சாரம் இருக்கும் இங்கே, ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா பகவத் சிந்தனை எங்கே இருக்கோ அங்கே இவள் கண்டிப்பாக இருப்பாள், அவள் வந்தே வருவாள், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி எத்தனை பேர் நடமாடுறா அப்படின்னு சொல்கிறார். பகவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாகா, நாரதர் தொடங்கி எல்லாருமே உன்னோட பாத ஸ்மரணையிலேயே எப்போவும் இருக்கிறதுனால அவளுக்கு ஒன்றும் சரீரத்துக்கோ இல்லை மனசுக்கோ ஒரு கிளேசமும் இல்லையே, இல்லாத நிலையில் வந்து லோக பீடையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு முக்த நிலையில் அவள் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மகான்கள் எல்லாம் உன் நாமத்தை சொல்லிண்டு உன்னோட சதா உன்னையே பஜிச்சுட்டு இந்த அகண்ட சச்சிதானந்த ரூபத்திலேயே அவள் மனசில் வச்சு நடமாடுறாளே, அந்த மாதிரி அந்த மக்ன அத்வைத்த நிலை, அந்த மக்ன நிலை வந்து இதோட என்ன வேணும்னு கேட்குறார். கிம் அபரம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன வேணும். இப்போது இந்த மாடு பார்த்துருக்கேளா, மாடு வந்து அசை போட்டுட்டே இருக்கும், அதனால தான் அவனுக்கு மாடு பிடிக்கிறதோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி நம்ம அசை போட்டுட்டே இருக்கணுமா அவன் நாமத்தை, நம்ம வாய் அப்படி அசை போட்டுட்டே இருக்கணுமா. நீங்கள் வந்து முரளிதர சுவாமிகளை பார்த்தா கூட அவள் வாய் அணுகிட்டே இருக்கும், ஹரே கிருஷ்ணா நாம சதா வாயில் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்ம அசை போட்டுட்டே இருக்கணும், மனசில் அந்த சிந்தை ஓடிண்டே இருக்கணுமா. நம்ம என்ன பண்ணினாலும் எது பண்ணினாலும் எந்த உலகியலில் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த நாமம் ஓடிண்டே இருக்கணும், அந்த மாதிரி நம்ம மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். இட் கம்ஸ் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஒன்லி. ஸோ அப்படி சொல்கிறார். அதே மாதிரி 5வது ஸ்லோகத்தில் வந்து பக்தியில் நம்ம மூழ்கிட்டா அதுவே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடும், வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது 5வது ஸ்லோகத்தில் பவத் பக்தி ஸ்பீதா பவத்து மமச ஏவ பிரசமயேத், அதாவது நாரதாதி முனிமாரை போல் எனக்கும்
அளவு கடந்த பக்தியை வந்து நீ அருளணும், நீ தரணும் அப்படின்னு பட்டதிரி இங்கே பிரார்த்திக்கிறார். அசேஷ கிளேஷௌகம் ந கலு ஹிருதிக் சந்தேக கணிக்கா அப்படிங்கிறார். அதாவது அந்த பக்தி மட்டுமே போரும், என்னோட எல்லா கிளேஷங்களையும் போக்குறதுக்கு அது ஒன்றே போரும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அதில் ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ந சேத் வியாசஸ்யோக்திஹி தவச்ச வச்சனம் நைகமவச்சோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில், அதாவது உன்னோட பக்தி எல்லா கிளேஷங்களையும் போகாதுங்கிற பட்சத்தில் அந்த வியாசர் சொன்ன வாக்கும் அந்த கீதையில் அர்ஜுனனுக்கு நீ சொன்ன வாக்கும் உத்தவருக்கு கீதை சொன்னியே அந்த வாக்கும் உபனிஷத்தில் வேதங்கள் எல்லாம் சொல்கிற வாக்கும் எல்லாம் பொய்யா போயிடுமே, ஏதோ வழிபோக்கம் சொன்ன மாதிரி ஆயிடுமே, அதெல்லாம் பொய்யா போகுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த வாளோட வாக்கெல்லாம் பொய்யா போகுமா? அதனால பக்தி மட்டுமே போகிறோம், ஒரு கிளேஷமும் இல்லாமல் வாழறதுக்கு பக்தி மட்டுமே போகிறோம்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து வட்டந்திருத்தமாக பட்டதிரி சொல்கிறார். எனக்கு இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது, பக்தி மாத்திரம் போரும் அப்படின்னு. அப்போது அடுத்து 6வது ஸ்லோகத்தில் வந்து பக்தி ஒரு நிலையிலையும் எவ்வளோ ஆனந்தம் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ பகவத் பக்தி தாவத் அப்படின்னு சொல்கிறார். உன் திருவடியில் இருக்கிற பக்தி அந்த ரசம் இருக்கே, அது வந்து பிரமுக மதுரா துவத்குண ரசாத் கிமப்பியா சேத். அப்படி தொடக்கத்திலேயே இவ்வளோ மதுரமாக இருக்கே, நான் பக்தியை தொடங்கினோடனே இவ்வளோ மதுரமாக இருக்கே, இனி போக போக இந்த பக்தி போக போக, அதாவது உன் கதைகளையும் கேட்டு உன்னோட சரித்திரத்தை எல்லாம் படித்து உன்னோட சத்சங்கமாக நான் இருக்கும்போது இதெல்லாம் வர்த்திச்சு வரும்போது இன்னும் எவ்வளோ மதுரமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறார். அகில பரிதாப பிரசமணி, அதாவது நமக்குள்ளே இருக்கிற எல்லா கிளேஷங்களும் போயிடுமே இந்த பக்தி இருந்துட்டா அப்படின்னு. புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயம் இல்லன் அப்படிங்கிறார். அதாவது இனிமே கடைசி வரை தெளிஞ்ச மனசோட, பியோர் மைண்டோட, மகாத்வைத்தம் திசதி தெளிஞ்ச மனசோட அந்த அத்வைத்தத்தோட பரமானந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த ஆழ்ந்த பக்தி இன்பத்தை எனக்கு வந்து நீ அருளணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்போது இந்த பக்தி இல்லாமல் வேறு என்ன தான் கேட்க தோன்றது, எனக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கேட்க தோணலை அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சுவாமிகிட்ட போய் நிற்கும்போது இல்லை ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு லாண்ட்ரி லிஸ்ட்டை வச்சுட்டு போகிறோம். இத்தை கொடு அத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு போகிறோம். யாராவது நீ வேணும் எனக்குன்னு கேட்குறதுக்கு தோன்றதா? பக்தி மட்டும் கேட்டால் போகிறோம், பாக்கியெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். அந்த பக்தி வந்துடுத்துனாக்கா நமக்கு வேறு எதுலேயுமே ஆசக்தி இருக்காது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அது தன்னால் நம்மளை தேடி வரும். எல்லா சுகங்களும் தன்னோடு வரும். இப்போ மகாலட்சுமி வந்து சஞ்சலை, அவள் பின்னாடி ஓடி நம்ம போகிற வரைக்கும் அவள் நம்மக்கிட்ட வரமாட்டாள். அவள் வந்து வரணுன்னாக்கா அவளுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டு நீ வரும்போது வான்னு சொன்னேன்னா தான் அவள் வருவோம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவை சேர்த்து கூப்பிட்டா தான் வருவோம், தனியாக அவளை கூப்பிட்டா வரமாட்டா, ஓடிடுவோம். ஏன்னா அவனோட வக்ஷஸ்தலத்தில் தான் குடி இருக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம். அதனால் அவனை சேர்த்து கூப்பிட்டா தான் வருவோம். அந்த மாதிரி நம்ம பின்னால் ஓட வேண்டிய தேவையில்லை. பை ப்ராடக்ட்ஸ் பக்தி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் நமக்கு தன்னாலே வந்துடும் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்லோகத்தில். அதாவது பக்தியை கேட்கணும். எப்போ பகவான்கிட்ட போனாலும் பக்தியை கொடு, எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு தான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது வந்து 7வது ஸ்லோகத்தில் தன்னோட எல்லா இந்திரியங்களும் எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாகவும் நான் உனக்கு பக்தி பண்ணணும், உனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அதாவது அவரோட இது வந்து விதூய கிளேஷான்மே குருச்சரண யுக்மம் திருத்தரசம், அதாவது என்னோட எல்லா ரோகத்தையும் நீக்கிவிடு, எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு சொல்கிறார். என்னோட 2 கால்களால் நான் உன்னோட கோவிலுக்கு நடந்து வரணும், அதுக்குள்ள சக்தி எனக்கு தா. பவத் க்ஷேத்திர பிராப்தோ, க்ஷேத்திரத்துக்கு வரத்துக்குள்ள பிராப்தி எனக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி கரமப்பிச்சே பூஜன விதோ, இந்த கரங்களால் நான் உன்னை பூஜை பண்ணணும், அதுக்குள்ள சக்தி எனக்கு தா அப்படின்னு கேட்குறார். பவத் மூர்த்தியா லோகே நயனம், இந்த நயனம் வந்து உன்னோட சித்ரசமான அந்த திவ்யமங்கல ரூபத்தை தான் எப்போவுமே பார்க்கணும், அதுக்குள்ளே எனக்கு இதை கொடு அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி பாத துளசி பரிகிரானே கிரானே அப்படிங்கிறார். அத்தத்தே பாத துளசி பரிகிரானே கிரானா, இந்த மூக்கு வந்து உன்னோட பாதத்தில் இருக்கிற துளசியை நுகரணும், அதுக்கு மட்டும்தான் இந்த மூக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அது ஸ்ரவணம் அப்பித்தே
சாரு சரித்தே, காது இருக்கே, முறை மாதிரி காதை கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த காதை வச்சு நம்ம வந்து அவனோட நாமத்தை தான் கேட்கணும். அதில் வந்து உன்னோட நாமம் சதா ஒலிச்சுன்னு இருக்கணும் எனக்கு. அப்படி அதுக்குள்ள எனக்கு பிராப்தியை கொடு, அதுக்கு எனக்கு வந்து அருள் செய்யணும் நீ அப்படின்னு. உன்னோட நாமம் கேட்குறதுல எனக்கு மிகுந்த ஆசை வரணும் எப்போவுமே. எனக்கு எப்போவுமே சத் சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம இப்போ கிர்தாரி சத் சங்கில் வாரம் சத் சங்கு அப்படின்னாக்கா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. அந்த மாதிரி எனக்கு சத் சங்கத்தை கொடு, பக்தியை கொடு, என்னோட ரோகத்தை நீக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போது இந்த திருட பக்தி வந்துவிட்டால் வேறு எந்த மெட்டீரியல்லையும் நம்மளுக்கு ஆசக்தி இருக்காது. அதனால் அந்த பக்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். அதாவது பகவானுக்கு வந்து அவனோட திருவடி தான் சிறந்தது. அவனோட பகவானை பார்க்கும்போது அவனோட திருவடி சிறந்தது. ஆனால் நமக்கு வந்து இந்த தலை தான் சிறந்தது. இந்த தலையைத்தானே தூக்கி நான் அப்படின்னு நடக்கிறோம் இல்லையா. என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சிரசை வந்து அவனோடது எது பிரதானமோ பாதத்தில் கொண்டு போய் நம்ம வந்து குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஈகோ அங்கே கட்டாருது. அந்த சிரசை வந்து அவனோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு எது பிரதானமோ அது அவன் பிரதானமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சரணாகதி பாவம். எப்போ சரணாகதின்னு சொல்கிறோமோ அப்போ தான் பகவான் வருவான். இப்போ திரௌபதி வந்து இப்படி வச்சு சேலையை கேட்குற வரைக்கும் வரலை. ஏன்னா அவளுக்கு அவள் கை மேலே கொஞ்சம் இது இருந்தது. அவள் எப்போ இப்படி தூக்கினாலோ அப்போ தான் புடவை வந்தது. அதனால் அந்த சரணாகதி பாவம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்து 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா நோய்களையும் நீக்கிடணும், என்னோட எல்லா நோய்களையும் நீக்கிட்டு அதுக்கு நீ வந்து எனக்கு பக்தியை கொடுக்கணும், திருப்பி பக்தியை கொடு, எல்லா நோய்களையும் நீங்கணும் என்னோடது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவர் வந்து இந்த ஹிருதயத்தில், அவரோட ஹிருதயத்தில் வந்து உன்னோட ரூபம் வந்து நல்லா தெளிஞ்சு தெரியணும், எனக்கு காணணும், அந்த மாதிரி எனக்கு நீ அருள் பண்ணணும் அப்படிங்கிறார் இந்த 8வது ஸ்லோகத்தில். அதாவது பிரபூதாதி வியாதி பிரசவ சலித்தை, ரொம்ப ரோகம் கொண்டு நான் ரொம்ப க்ஷீணிச்சு போயிட்டேன், என்னால் ரொம்ப துக்கமாக இருக்குது. மாமவ ஹிருதி அப்படிங்கிறார். என்னோடய மனசு வந்து ரொம்ப சஞ்சலப்படுறது, என்னால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு. துவதீயம் தத்ரூபம் பரமசுக சித்ரூபம் முடியாது. அதாவது உன்னோட சாந்திரானந்தமாக இருக்கிற இந்த திவ்ய மங்கள ரூபம் என்னோடய ஹிருதயத்தில் வந்து தெளிஞ்சு தெரியணும் எனக்கு. அது காண்றதுக்குள்ளே அருளை நீ பண்ணணும் அப்படிங்கிறார். அதை கண்டாலோ, அந்த ரூபத்தை கண்டாலோ உதஞ்சோ ரோமாஞ்சோ, அப்புறம் உதஞ்சோ ரோமாஞ்சோ, அதாவது மேனி சிலிர்க்கிறது அப்படிங்கிறார். அப்புறம் கலித பகுஹர்ஷா ஸ்ருணுவகா, கண்ணில் தாரையாக தண்ணி ஒழுகிறது. ஏன் ஒழுகிறது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒழுகிறது அப்படின்னு. யதா விஸ்மரியாசம் துருபசம பீடா பரிபவான், என்னோட இந்த தீரா ரோகத்தை வந்து மறந்து போயிடுவேன் இந்த ரூபத்தை பார்த்தேன்னா. நான் இந்த ரூபம் என்னோட மனசில் தெளிஞ்சதுன்னா இந்த ரோகம் மறந்து போயிடுமே. அதனால உன்னோட ரூபம் வந்து என்னோட ஹிருதயத்தில் வந்து தெளிஞ்சு தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மறக்கடிக்கிறதுக்கு நீ வந்து அருளணும். சூரியன் வந்து உதிக்கும் போது எப்படி இருட்டு மறையிறதோ அந்த மாதிரி உன்னோட சித்ரசமான அந்த திவ்யமங்கள ரூபம் என்னோட ஹிருதயத்தில் தெளிஞ்சு தெரியும் போது என்னோட எல்லா கிளேஷங்களையும் மறந்து போயிடுவேன், அதை மறக்கடிச்சுடு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி குருவாயூருக்கு போய் நம்ம குருவாயூரப்பனை பார்க்கவோ இல்லை திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்க போகும்போதோ எத்தனை ஜனங்கள் அலமோதரா பார்க்கறதுக்கு எவ்வளோ தரிசனம் கிடைக்கிறது. ஒரு 11 நிமிஷம் தான் தரிசனம் கிடைக்கிறது. அந்த 11 நிமிஷம் தரிசனத்துக்கே இந்த மாதிரி அலமோதி போகிறாளே ஜனங்கள், ஏன் போகிறா? அந்த ஒரு 11 நிமிஷத்துலேயே நமக்கு மேனி சிலிர்க்கிறது, கண்ணில் தாரையாக தண்ணி ஒழுகிறது. ஏன் வருது அந்த கண்ணீர்னு தெரியல. ஒரு மாதிரி தொண்டையில் வந்து என்னவோ அடைச்சிக்கிறது, ஒரு இமோஷன் நமக்கு சொல்ல தெரியல. அந்த ஒரு 11 நிமிஷத்துக்கே அப்படி நமக்கு தோணுறது. துஷ்யந்த் ஸ்ரீதர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவரோட பாஷ்யத்துல எல்லாம். நம்ம வந்து அந்த திருப்பதிக்கெல்லாம் போனால் ஒரு 11 நிமிஷம் தான் கிடைக்கிறது. நம்ம கண் வந்து இப்படி சிமிட்டி விடுறது, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக், அது ரிஃப்ளெக்ஸ் அது. அதனால் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 10-20 வாட்டி இப்படி சிமிட்டிட்டு போகணுமா. அப்போ தான் கண்ணங்க பெருசாக திறந்துட்டு இருக்க முடியும். நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போனால் கண்ணை மூடிடுவா, கையை கூப்பி கண்ணை மூடிடுவா. திருப்பதியிலலாம் கண்ணை மூடிட்டா அடுத்து கண்ணை முடிக்கும் போது போலீஸ்காரன் தான் காணுவான். ஐயோ பெருமாளை விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அதனால கண்ணு திறந்து வச்சு பார்க்கணுமா. ஏன்னா இந்த அர்ச்சாவதாரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதோ இருக்கும், அதை நம்ம ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த 11 நிமிஷம் தரிசனத்துக்கு எப்படி அலமோதி போரா ஜனங்கள் அப்படி.
9வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பக்தி நீ எனக்கு வந்து தந்தே ஆக வேணும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு உரிமையாக நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உனக்கு ஒரு அபகீர்த்தி வந்துடும், உனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில். அங்கே நீ கொடுத்தே ஆகணும் எனக்கு அப்படின்னு. அதாவது பக்தாளுக்கு பகவான்கிட்ட யதார்த்தமாக எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம வந்து நம்மளோட விஷயங்கள், நம்ம கஷ்டங்கள்லாம் யாருக்காவது சொன்னோம்னாக்கா அதில் 80% ஆஃப் த பீப்புள் இவளுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்கிறவா தான் இருப்பாள். பகவான் அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டான். நம்ம சொல்லலைனாலும் அவனுக்கு தெரியும். நம்ம பேசாமல் இருந்தாலும் அவர் சைலண்ட் ப்ரேயர்ஸ் ஆர் ஆல்சோ ஆன்சர். நம்ம வாயை தொடர்ந்து சொல்லணுன்னே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சௌஹார்தத்தோட பகவான்கிட்ட மருத்கேகாதீஷா துவயி கலு பராஞ்சோப்பி சுக்கினோ அப்படிங்கிறார். அதாவது நீ வந்து உன்னோட திருவழிகளில் கொஞ்சம் கூட ஈர்ப்பு இல்லாதவா, அதாவது நிரீஸ்வரவாதிகள்னு சொல்லலாம். அவளுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவள் எவ்வளோ சுகமாக இருக்கா, அவளுக்கு ஒரு கிளேசமும் இல்லை. ஆனால் நான் வந்து பவத் ஸ்னேகி சோகம் சுபகு பரிதப்பியே சக்கிமிதம் அப்படிங்கிறார். நான் வந்து இவ்வளோ பக்தியாக இருக்கேன், பகவத் பக்தியாக இருக்கேன், எப்போவுமே ஒரு நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் பகவானே அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன நியாயம்? பொதுவாக இந்த புலம்பல் எல்லாருக்கும் இருக்கிறது தான், நமக்கும் இருக்கிறது தான். நம்ம பக்தின்னு நடக்கிறோமே, ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருது? ஆனால் நிறைய பேர் சுகமாக நடந்துட்டுருக்காளே, அவளுக்கு பக்தினா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவாள்லாம் சுகமாக இருக்கா. நான் வந்து இவ்வளோ பக்தி பண்ணும்போது இந்த புலம்பல் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா. ஒரு வாட்டி நம்ம தோணும் அது. ஸோ அகீர்த்திஸ்தே மாபூத் வரத கதபாரம் பிரஷமயன் பவத் பக்தோதம்சம் ஜட்டிதி குருமாம் கம்சதமன. நீ வந்து பாகவத் இது பக்தவத்சலனாச்சே, நீ வந்து கம்சனை வதிச்சவனாச்சேங்கிற பெருமையெல்லாம் உனக்கு இருக்குது. அதனால் உனக்கு ஒரு அப்பகீர்த்தி வரலாமா? இவ்வளோ பெருமை இருக்கிறவன் உனக்கு ஒரு அப்பகீர்த்தி வரலாமா? அதனால் என்னோடய ரோகத்தை நீக்கிட்டு எனக்கு பக்தியை கொடு, அந்த திருட பக்தி எனக்கு தா அப்படின்னு கேட்குறார் இந்த 9வது ஸ்லோகத்தில். ஸோ இதுக்கு மேலே என்னை போல் ஒரு பக்தனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இதை நீ எனக்கு அருளணும், இது வந்து நான் வந்து உரிமையாக அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் வந்து 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம், சரணாகதி பாவத்தில். இது பலஸ்துத்தினே சொல்லலாம். இதில் வந்து அவருக்கு ஒரு தோணல் பட்டதிரிக்கு, நான் வந்து பகவான்கிட்ட ரொம்ப புலம்பிட்டேன் போல இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்னோடய ஆவலாதியை கொட்டின்னு இருக்கேன். அவர் சொல்லிகிட்டே தானே இருக்கார் எல்லா ஸ்லோகத்தில், என்னோடய ரோகத்தை நீக்க பக்தியை கொடு, ரோகத்தை நீக்க பக்தியை கொடுன்னு தானே அவர் கேட்டுகிட்டே இருக்கார் பகவான்கிட்ட. ரொம்ப புலம்பிட்டேனோ அப்படின்னுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் அப்பா நீ வந்து சொல்லாமே கொடுக்குறவனாச்சே, நீ கருணாசாகரனாச்சே, அதாவது அதனால் பக்தாளோட துக்கங்களை அவள் சொல்லாமே உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுது. இன்னைக்கு வந்து நான் மறந்து போயிட்டேன் அதனால் நான் இனிமேல் என்னோடய புலம்பலெல்லாம் நிறுத்திக்கிறேன். நீ எப்போ என் மேலே கருணை புரியுறியோ அது வரைக்கும் நான் உனக்கு பஜனை பண்ணிகிட்டே இருக்கேன், நான் உன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கேன், உன்னோட சிந்தையிலேயே நான் இருக்கேன், இங்கேயே இருந்து விட்றேன் அப்படி. நீ எப்போ எனக்கு நீ வந்து இது கொடுப்பையோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதாவது நீ கேட்காததையும் கொடுக்குற பகவானாச்சே அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு மாதிரி கூட இதை வியாக்கியானம் பண்ணலாம். அதாவது குருவாயூரப்பன் கேட்குறாராம் பட்டதிரிகிட்ட, சரியப்பா நீ ரோகத்தை நீக்கு பக்தியை கொடு, அதை கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறானா. அதனால் நான் இதை கொடுத்தேன்னா நான் வந்து சதா சர்வகாலமும் ஒரு புலம்பலும் இல்லாமல் உன்னோட பாதார விந்தத்திலேயே நான் வந்து என்னோடய வாழ்க்கையை கழிச்சு விடுவேன், உன்னோட பகவத் சிந்தையிலேயே நான் இருந்து விடுவேன் அப்படின்னு பட்டதிரி சொல்கிற மாதிரியும் இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது புறக்லிப்தே பாதே வரத தவ நேஷ்யாமி திவசான் அப்படிங்கிறார். என் முன்னால் உன்னோட சித்ரசமாக இந்த ரூபம் தோன்றுறது இல்லையா, அந்த திவ்யமங்கல ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு உன்னோட திருப்பாதங்கள்லேயே நான் வந்து என்னோடய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவருக்கு ரோகம் வலி ரொம்ப இருக்குது, அதனால சொல்கிறார் யதாசக்தி வியக்தம் நதி நிஷேவா விரச்சயன். என்னால் எப்படியெல்லாம் முடியுமோ, இப்போ என்னோடய ரோக நிலையை வச்சு எப்படியெல்லாம் முடியுமோ உன்னை பூஜை பண்ணுறேன், உனக்கு பஜனை பண்ணுறேன், உனக்கு எப்படி வேணுமோ அப்படி எப்படி என்னால் முடியுமோ நமஸ்காரம் பண்ணுறேன், அப்படி பண்ணிட்டு நான் இருந்து விட்றேன். நீ எப்போ உனக்கு என் மேலே கருணை தோன்றதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், புலம்பலெல்லாம் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது
இந்த மாதிரி ஒரு சௌஹார்தத்தோட பகவான்கிட்ட வந்து ஒரு உரிமையாக கேட்குறார். எனக்கு எப்படி வந்து முடியறதோ அந்த மாதிரி, எனக்கு இப்போ நமஸ்காரம் பண்ண முடியல, முட்டு வலிக்கிறதோ, ஆனால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறேன்னு இந்த மாதிரி ஒரு சௌஹார்தத்தில் கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சரணாகதி பண்ணி கேட்டதுனால பகவான் 98வது தசகத்தில் எழுப்பி நிறுத்திட்டார் அவனை. அதுதான் அவரோட கருணை. அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ண முடியாதவர் எழுந்து நின்றுட்டார் 98வது தசகத்தில். அதாவது இந்த தசகம் 1லேருந்து 3வது தசகத்தோட மீனிங்ஸை பார்த்துருக்கோம். அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தோடு முதல் ஸ்காந்தம் ஓட சாரமாம் இது 1 to 3 அது முடியறது இதோட. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பேச்சை கேட்டதுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுடுங்கோ. நமக்கு எல்லாருக்கும் பகவான்கிட்ட பிரார்த்தனை என்னன்னா, இந்த மாதிரி நிறைய சத்சங்கம் நமக்கு வந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பக்தியை பகவான் அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன். ராதே ராதே.